நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you very very much. இந்த நாளை ரொம்ப 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 அழகா ஆரம்பிச்சு கொடுத்திருக்கீங்க. இன்னொரு முறை ஜோரா கை தட்டலாமா for our lovely dancers from Bharatanatyalaya. Thank you dancers. Thank you so very much. எத்திசையும் வலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். So இந்த வாரம் young ones from the house of NAC வழங்கும் Golden Week ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க நம்மளுடைய அழகான டான்ஸ் யூசஸ். ஓகே, இந்த வாரம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் தகதகன்னு தங்கமா மின்னிக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு NAC Jewelers. நாங்க மட்டும் இல்ல, கண்டெஸ்டன்ட்ஸ் பாருங்க எல்லாரும் மின்னிக்கிட்டு இருக்காங்க. And நம்மளுடைய டாப் 7 ஜூனியர்ஸ் உடைய பாடல்களை இன்னும் மெருகேற்றி அழகாக்கிறதுக்கு உலக புகழ் பெற்ற இசை கலைஞர்கள் 7 பேர் இங்க ஒண்ணா கூடி இருக்காங்க. So it's going to be a fabulous day. விஷ்ணு, உடனடியாக ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். Let's welcome it with a spark. And the spark ஆரம்பிச்சு வைக்க நம்மளோட குட்டி ஸ்பார்க் ரெடியா இருக்காங்க. Let's welcome ஸ்பூர்த்தி. கிளாசிக்கல் ஃபிலிம் சாங்ஸ்லயே ரொம்ப டஃப்பான ஒரு பாட்டு சிவசங்கரி. ஏன்னா பல கஷ்டங்களோட லயத்தில் ஆகாரம் ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஹிந்துஸ்தானி ட்ரைனிங் இருக்குல்ல, ரேஞ்சு, ஸ்பீடு. ஸ்பூர்த்தி இது எப்படி பாட போகிறான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ சின்ன குழந்தைக்கு அது இவ்வளோ ஈஸியாக வரும் போது அதிசயமாக இருக்குது. அவளுடைய டேலண்ட் தலை வணங்குற மாதிரி ஒரு டேலண்ட். நல்லா வளரணும், நல்லா வரணும். நிறைய இடத்துல சிக்கும், பிசரல் இருக்கும், அது பரவாயில்ல. இது வரதோ அற்புதம்.
शिवशङ्करे शिवशङ्करे शिवानन्दलहरे शिवशङ्करे शिवानन्दलहरे शिवशङ्करे शिवानन्दलहरे शिवशङ्करे चन्द्रकलाधरि ईश्वरी आ
பப சரி ச ச ச மப மப பனி த த மப மப பனி த மப மப பனி த பத பப சரி ச ச பத ப சரி ச பத ப சரி மப பத த நீ நி ச சரி கரி ச நி சரி பா விக்கு விநாயக் ராம் சார், முதல்ல உங்களோட ஆரம்பிக்கலாமே. சந்திரகலாதரி ஈஸ்வரி. இதான் சைல்டு ப்ராடஜி. வாவ். இத்தனை கிரெடிட்டும் உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வாத்தியாருக்கு தான் தரும். இன்னும் நன்னா மேலே மேலே வர ரொம்ப அழகாக பாடியிருக்கேன். Look at the size and look at the song. அந்த ஒரு பஞ்சமம் பிடிச்சது எல்லார் மனசையும் கட்டி போட்டுடுது. I mean, this is unbelievable. I mean, forget the lapses in the song or அந்த பாவம் அதுக்கு கீழ் ஸ்தாயில வந்து எட்டுறதுன்றது இத்தினோட குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம்தான். பட் அந்த ரேஞ்ச், அந்த ஸ்வரம் பாடுறதோ இல்லை அந்த ஜதி சொல்றதோ ராகம் பாடுறதோ எல்லாத்தையும் டச் பண்ண all dimensions, all facets of the song. Very, very, very good. You have a bright future, Kanna. Thank you so much. தெரிஞ்சு பாட்டினியா தெரியாம பாட்டியான்னு தெரியல, பட் அமேசிங். You deserve this. Go shower. சந்திரகலாதரி ஈஸ்வரி. ஸ்பூர்த்திக்கும் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு தங்க நாணயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஆனந்த் சருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, இன்னைக்கு ஒரு கேள்வி நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட வேணா கேட்டு போறீங்களா? யூஸ்வலா அவங்க வந்து மாக்காப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க ஸ்பூர்த்தி. இந்த தடவை வித்தியாசமா நடுவர்கள் கிட்ட கேட்டு போங்களேன். ஸ்பூர்த்தி ரெடியா? ஆக்சுவலி ஸ்பூர்த்தி வந்து இப்பதான் மொள்ள தமிழ் கத்துக்கிறாங்க. அவங்க பெங்களூர் பொண்ணு, கன்னடா தான் நிறைய பேசுவாங்க, பட் ரொம்ப அழகா இப்ப தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நீங்க தண்ணி இல்லாத கடல் பார்க்க முடியும்? உங்களுடைய நடுவர்களே, இந்த கேள்வி எல்லாருக்கும். ஓ எல்லாருக்குமா? சங்கீதத்துல தான்மா. கரெக்டா? அது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆன்சர் இல்ல, ஆனா ஒரு சூப்பரான ஆன்சர். சங்கீதம் ஒரு சாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஆன்சர் சார். சோ நீ என்ன ஆன்சர் சொல்லு, மனசுல உண்மையான ஆன்சர் சொல்லு. on a map. தேங்க்யூ ஸ்பூர்த்தி. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதே மாதிரி இன்னும் 2 காயின் நீங்க சேர்க்கணும். ஓகேயா? இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குல்ல. குட் லக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Young ones from the house of NAC Jewelers வழங்கும் கோல்டன் வீக்ல எல்லாருமே பளபளன்னு மின்னிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இந்த மேடைக்கு ஒரு புது பொலிவு கிடைச்சிருக்கு. நியூ செட் ஆஃப் ஸ்பெஷல் ஜட்ஜஸ் அண்ட் அமக்களமான மியூசிஷியன்ஸோட நம்மளுடைய டாப் 7 கண்டெஸ்டன்ஸ் ரொம்ப ஜோரா பாடிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் விக்கு விநாயக் ராம் எல்லாரையுமே நிறைய பிளெஸ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ஐயா. இப்போ உங்களுக்காக 1940s and 1950sல இருந்து கர்நாடக சாயல் உள்ள ஒரு தமிழ் திரை இசை பாடல மேடைக்கு கொண்டு வராங்க SSJ10 ஜெசிகா. MS சுப்புலட்சுமி அம்மா பாடிய திரைப்படல் பாடல்கள்ல ஒரு உச்சத்தில் இருக்கிற பாட்டு காற்றினிலே வரும் கீதம். என்ன ஒரு காம்போசிஷன். ஜோன்புரி ராகம். ஜெசிகா அழகா பாட போறாது. ஏன்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுல கல்கி அவர்கள் பெயிண்ட் பண்ணின அந்த சீனை கொண்டு வந்தால் அந்த பாட்டு நிற்கும். ஜெசிகா கண்டிப்பாக அது பண்ணுவேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அது நம்புகிறேன். ஏன்னா ஜெசிகாவுக்கு கிளாசிக்கல் அலங்காரங்கள் மேலே அவ்வளவான பக்குவமும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. காற்றி
ஜெசிகா லுக்கிங் லவ்லி ஒரு கல்ட் சாங் எடுத்திருக்கீங்க அண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மேடையில் எஸ்வி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய இசையமைப்பில் எம்எஸ் சுப்புலக்ஷ்மிமா பாடின ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஸோ சாங்குக்கே ஐ திங்க் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் மறைஞ்சாலும் எங்களுடைய இதயங்களில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு பிக் சல்யூட் இந்த நேரத்தில். ஜட்ஜஸ் உங்களுடைய ஜட்ஜஸ் நீ எம்எஸோட பாட்டு எடுத்திருக்க, எம்எஸ் மாதிரி வரணும்னு நான் அனுப்புகிறேன். ஏன்னா இந்த பாட்டு நான் எத்தனை தடவை வாச்சிருக்கேன் தெரியுமா அந்த அம்மாவோட. அது இன்னும் நல்லா வரணும், அது நல்லா வரணும்னு நான் பிரார்த்தனை வாச்சிக்கலாம் மாட்டேன். தேங்க்யூ சார், உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். லெட்ஸ் டர்ன் டு அவர் ஜட்ஜஸ். சுதாக்கா. ஜெசிகா, யூ டிட் a very good job. ரொம்ப நல்லா பாடினீங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபினாமினல் சாங் இது. அவங்க ஒரு லெஜெண்ட் வந்து பாடி விட்டுட்டு போனதை வந்து நீங்கள் அதை எடுத்து திருப்பி உங்கள் முயற்சியில் உங்கள் பரிமாணத்தில் அதுக்கு என்னென்ன சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து உங்கள் குரலில், ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு குரலில் வந்து வேறு விதமாக ஒலிக்கும். அந்த பாவம், இமோஷன்ஸ், வார்த்தைகள் கொஞ்சம் இன்னும் அந்த லா லா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்து பாடணும். அண்ட் அந்த ஃப்ளோ வந்து அந்த நதி மாதிரி அப்படி அழகாக வந்தது. 1945 வந்த ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கும் 2014 எவர் க்ரீனாக இருக்குன்னு உங்களை மாதிரி அடுத்த ஜெனரேஷன் பாடிகிட்டே இருக்கணும் அந்த பாடல்களை. விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சுதாக்கா, அழகான வார்த்தைகள். டிஎன் சேஷகோபாலன் சார். சங்கீதம்னு கேட்குறவங்க இந்த பாட்டை கேட்காம இருந்திருக்க முடியாது. அப்படி ஒரு பாட்டு. தைரியமாக அந்த பாட்டை காதலை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த குழந்தை ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட பாவத்தோட அந்த தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவள் வயசுக்கு பாடியிருக்கா. அண்ணா சொன்ன மாதிரி அவங்கள எம்எஸ் அம்மாவை மனசில் நினச்சிட்டு பக்தியோட சங்கீதத்தில் நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல சிறந்த இடம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆல் தி பெஸ்ட். சுதாக்கா, உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஃபியூ லைன்ஸ் ஃபார் அஸ். பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொலி கொஞ்சிடும் கீதம். பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொலி கொஞ்சிடும் கீதம். காட்டு விளங்கும் கேட்டு மயங்கும் மதுரமோகன கீதம். நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவளிக்கும் கீதம். காற்றினில் வரும் கீதம். I'm sure it's a very important day in your life. ஒரு லெஜெண்டோட பாட்டு இன்னொரு லெஜெண்டோட சேர்ந்து மேடையில் பாடியிருக்கீங்க. உலகம் முழுக்க போகுது. ஹாப்பி? ஓகே, ஸோ ஜெசிகா, இதே மாதிரி இன்னும் வர 2 சுற்றுக்கள்ல கலக்கணும். ஆல்ரைட், குட் லக் டு யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Young ones from the house of NAC Jewelers வழங்கும் கோல்டன் வீக் தான் நம்ம வந்து இந்த வாரம் பூரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், வாரம் முழுக்க கோல்டன் சாங்ஸ் கேட்க போறோம். இப்போ நாம கேட்டுட்டு இருக்கிறது அந்த 1940s 1950s கோல்டன் ஈரால வந்த பாடல்கள். அந்த ஈரால இருந்து இன்னும் ஒரு பாடல் வழங்க அடுத்த கண்டெஸ்டன்ட் தயாரா இருக்காங்க. Let's welcome SSJ01 ஹரிப்ரியா. ஜி ராமநாத ஐயர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கம்போசர். அவருடைய இமேஜினேஷன் எம்எல்வி அம்மாவோட குரலும் சேர்ந்தா அப்படியே பறக்கிறது. சங்கதிகள், கேடன்சஸ், ஃப்ரேசஸ், பிரிகாஸ். வா 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 வளர்மதியே, இந்த பாட்டை எம்எல்வி அம்மா பாடியிருக்கா. ஹரிப்ரியா அவளுடைய எக்ஸலண்ட் டேலண்டால இந்த பாட்டை உங்ககிட்ட கொண்டு வர போறா. சூப்பரா இருக்க போறது நான் நம்புறேன். ஜீவக சிந்தாமணி செவிதனில் மெளிர்வது குண்டலகேசி திருவேனின் இடையணி மணிமே கலையாமா
வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா வா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா வண்ணமேவும் இசைவாரிரு ஆ வண்ணமேவும் இசைவாரிது என் வாழ்வில் இன்பம் தரும் பாரதி வண்ணமேவும் இசைவாரிது என் வாழ்வில் இன்பம் தரும் பாரதி அன்னையே கலையின் சாரதி மகிழ்ந்தென்னையே பொழிந்து நின் ஆண்டருளவா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா கம்பனோடு கவி கால மேகமும் கனிந்த உள்ளம் நீயே கம்பனோடு கவி கால மேகமும் கனிந்த உள்ளம் நீயே காவியம் புகழ்ந்திடும் ஜீவ ஜோதியே கவலை தீரும் தாயே காவியம் புகழ்ந்திடும் ஜீவ ஜோதியே கவலை தீரும் தாயே காண காண திகட்டாத இன்பதிலே காணும் செல்வம் நீயே காண காண திகட்டாத இன்பதிலே காணும் செல்வம் நீயே ஜகமதே புகழும் பாடியே மகிழ்ந்தென்னையே பணிந்து என்னை ஆண்டருளவா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா Wow, amazing work by the musicians. உங்க எல்லாருக்கும் ஷார் இருக்கோ இல்லையோ கோல்ட் ஷார் எனக்கு நிச்சயமா கோல்ட் ஷார் இன்னைக்கு 2 பாட்டு எம்எல்வி அம்மாவோட பாட்டு அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு நிறைய நுணுக்கமான சங்கதிகள் அந்த வாலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா பாடினேன் ரியலி ரியலி டிட் a good job thank you எவ்வளோ தடவை இந்த பாட்டு கேட்டிருப்பேன் நீ இந்த சங்கதி வரத்துக்கு ரொம்ப நிறைய தடவை வா வா அதெல்லாம் ஸ்லோவா வச்சு ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வச்சு வா 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 பேஷ் பேஷ் விக்கு விநாயகராம் சார் அப்பவே மைக் எடுத்துட்டீங்க, அதனால நீங்க சொல்லிருங்க ஹரிப்ரியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஏன்னா இந்த வணங்காமுடி படம் இதுக்கு ராமநாதர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது அதுக்கு பக்கம் இவெல்லாம் வாய்ச்சது இதுக்கு ரொம்ப வசதியாக வாய்ச்சிருக்கா. அதுக்கு ஆனால்
இதுக்கு வேறு செடியெல்லாம் உண்டு. அது ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருக்காரு ஆனந்த். ரொம்ப குழந்தைங்க ரொம்ப நல்லா தயார் பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய அனுகிரகம் வரும், பெரிய அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லா எப்போ எம்எஸ் லட்சுமியாவா இருந்தால் நீ எம்எல்வி மாதிரி வரணும். தேங்க்யூ சார். ஹரிப்ரியா பா நிஜமாக ஒவ்வொரு சங்கதிகளும் பிருகா போடும்போது பயமாக இருந்தது. ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இவ்வளோ சின்சியராக அனந்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நல்லா கற்றுருக்கேன்னு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அனந்த் சார், your student has made you proud once again. எக்ஸலண்ட் ஷோ. சரணத்தில் கொஞ்சம் டிப்பாச்சு. ஆரம்பம் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருந்தோ, சரணம் லாஸ்ட் சரணம் கொஞ்சம் ஒரு டிப் ஆன மாதிரி இருந்தது. பட் நெவர்த்லெஸ் ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஷார் கொடுத்துடலாமா குரு? கண்டிப்பா. ஷவரிங் பிளெஸிங்ஸ் வேற. ஒன் மோர் கோல்ட் ஷவர். கோல்ட் ஷவர். வளர்மதியே வா, கலை நிதியே வா, வரமருளவா. உங்களுக்கு NAC Jewelers வழங்கும் ஒரு கோல்ட் காயின். இது கண்டிப்பாக அனந்த் சாரால் தான். ஏன்னா எனக்கு கர்நாடிகா அவ்வளோவா தெரியாது. ஸோ அனந்த் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்லி தந்தார். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் நம்மளுடைய அந்த ஃபேண்டாஸ்டிக்கான மியூசிஷியன்ஸை பாராட்டாம இருக்கவே முடியாது. அப்பா, ஐ திங்க் கடைசியில் ராஜேஷ் வைத்யா அவர்களுக்கும் உமாசங்கர் அவர்களுக்கும் ஒரு வாரே நடந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அமேசிங் டு see. பெரியப்பாவுடைய காம்போசிஷன் அப்படிங்கிறதுனால நீங்க இன்னும் பக்காவா வாசிச்சிருக்கீங்க. would you like to say a few words? எங்க பெரியப்பா பாட்டு அப்படிங்கிறனாலையும் சொல்லலை. இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த பாட்டில் வாசிச்சது எங்க அப்பா தான். என்னன்னா, அவர் இதுக்கு ஜெதி ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருக்கார். எம்எல்விமா அவருக்கு நிறையா அவர் வாசிச்சிருக்கார். எம்எல்விமாவுக்கு அவர் நிறைய, இப்போ நான் அம்மாவை பற்றி சொல்லணும். ஏன்னா அவளுக்கு நான் கேஎம்வி இதெல்லாம் வாசிச்சிருக்கோம். அதை ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த ஜெதி வருமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதை யாரும் தொட முடியாது அந்த ஜெதியை. அது அவ்வளோ கஷ்டமான ஜெதி. அதை இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து அந்த பாட்டை அவள் தயார் பண்ணி அந்த இது பண்ணது ரொம்ப பெருமைக்குரியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நலம்தானா தில்லானா மோகனாம்பாளில் இந்த பாட்டினுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு துக்கம், ஒரு வெறி ரெண்டும் கலந்துருக்கு. ஆகையால் குரல்ல ஏக்கமும் இருக்கணும், தீவிரம் இருக்கணும். ஸ்ரீஷா குரல்ல தீவிரம் கம்மி, ஆனால் துக்கம் இருக்கு, டெப்த் இருக்கு. ஆகையால் இந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி கலர்ல உங்களுக்கு கேட்கும், ஆனால் அழகா இருக்கும்.
ஸ்ரீஷா, what a start to round 2. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசை அமைப்பில் சுஷீலாமா வந்து பாடின பாட்டு நம்மளால மறக்கவே முடியாது. பட் நீங்க இன்னைக்கு எப்படி பாடினீங்க அப்படின்னு நம்மளுடைய நடுவர்கள் சொல்லுவாங்க. திலானா மகனாம்பாள் அந்த சினிமா மாதிரி ஒரு இசை சித்திரம் இன்னுமே வர்றது ரொம்ப கற்பனை கெட்டாத ஒரு விஷயம் என்று சொன்னால் எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள். ஒரே ஒரு விஷயம் ஸ்ரீஷாவுக்கு சொல்லணும். உணர்ச்சி பூர்வமாக பாடும் பொழுது ரொம்ப அழுத்தி பாடுறோம் அப்படின்னு உணர்ச்சிகளை ரொம்ப காண்பிக்கும் பொழுது ஸ்வரசுத்தம் ஸ்ருதி சுத்தம் அடிபடாமல் இருக்க வேண்டும் என்பது அது ஒரு அடித்தளத்தில் நாம் பார்த்து கொண்டே பாட வேண்டும். இருந்தாலும் நீ ரொம்ப அதை புரிஞ்சுண்டு ஒரு பாவபூர்வமாக பாடியிருக்க என்பது ரொம்ப மெச்சத்தகுந்த விஷயம். மற்ற விஷயங்கள் உனக்கு நீ பாட பாட நீ அனுபவித்து பாவபூர்வமாக சங்கீதத்தை புரிந்து கொள்ளும் பொழுது ஞானம் வளர வளர உனக்கு எல்லாம் அது வந்து ஒரு சரியான ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வரும். நிச்சயம் வரும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆல் த பெஸ்ட். ஸ்ரீஷா, இட் வாஸ் a wonderful attempt. அதாவது நீங்கள் முதல் ரவுண்டில் பாடின பாட்டுக்கு இது வந்து ஒரு நேர் கான்ட்ராஸ்டான ஒரு சேலஞ்சிங் சாங். அது வந்து குவாய்ட் மெலடி. இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு பஞ்ச் உள்ள ஒரு பாட்டு. அண்ட் அந்த பாட்டுக்கு அந்த உயிர் கொடுத்த சுஷீலா அம்மாவை எவ்வளோ சொன்னாலும் போகாது. யூ டிட் யுவர் பெஸ்ட். உங்கள் வாய்ஸ் வந்து சூப்பராக ஒத்துழைச்சுது. அண்ட் ஹையர் நோட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பிச் பர்ஃபெக்ட். ஒன்று ரெண்டு இடத்துல தான் அது வந்து அஃப்கோர்ஸ் யூனோ யூ லிட்டில் மோர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதுவும் டியூன் ஆகிடும். விஷ் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். உங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன நினைக்கிறாரு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே சார். இவெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. இதுக்கு அந்த பாலையா தவுள் அந்த சோலை வாய்ச்சிருக்காரு பாருங்க, அந்த ஜெதி வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு ஈடாக இவெல்லாம் கொள்ளக்கொள் சொல்லி இந்த இது தவறுலாம் வரும், நேச்சுரல். அது இதை நீ ரொம்ப நல்லா பாடியிருக்கா, நல்லா மேலும் வரும். தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோல்ட் காயின் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வாங்கணும்க்கா. வெரி குட். anyway you're going to have to make all of us very proud. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மூணாவது பாட்டில் தூள் கலப்புங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you ஸ்ரீஷா. விக்கு விநாயகராம் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணுமே, ரொம்ப நேரமாக கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்ல யாரையோ மீட் பண்ணீங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட வணக்கம் சொன்னாங்களா? நீங்க அவங்கள வந்து ரெக்கக்னைஸே பண்ணலையா? அடையாளமே தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, இது வந்து அதாவது ஏர்போர்ட்ல இல்லை, இது ஒரு சுவாரஸ்யமான சமாச்சாரம். அதாவது நான் பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்கு போயிருந்தேன். எனக்கு கமலஹாசன் ரொம்ப நாளாகவே அவரோட ஃபேன். நான் வந்து அவர் சின்ன வயசில் களத்தூர் கண்ணம்மாலேருந்து ஆக்ட் பண்ணதுலேருந்து அவர் வந்து ஒவ்வொரு கொஞ்சம் இதுலேயும் பார்த்து நான் பூரிச்சிருக்கேன். நான் வாங்க போயிருக்கேன். அங்கே வந்து
எல்லாம் பிளாக் கோட்டு சூட்டு கோட்டோட இருந்தான். அப்போ வந்து வைரமுத்து அவர் ட்ரெஸ்ஸில் வந்தால் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கமலஹாசன் எங்கே வரப்போற, அவரை பார்க்கணும்னு எனக்கு சிரிச்சுட்டு இருக்கேன். நான் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவர் என் பக்கத்துலேயே பேக்கில் போட்டுன்னு நிற்கிறாரு. கொஞ்ச நாள் என் பின்னால் வந்து நமஸ்காரம் ஐயா சௌக்கியம் அப்படின்னு யாரான்னு திரும்பி பார்த்தா அவர் முகத்தை பார்த்த பிறகு தான் கமலஹாசன் வந்திருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டை கௌரவம் பண்ணுறதுங்கிறது முதல்ல அந்த பெரிய இதில் வந்து நான் எங்கேயோ ஒரு சினிஃபீல்டில் நான் வாய்ச்சி ரொம்ப நாளாச்சு விட்டு இது பண்ணி அவர் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணி வந்து பேசினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனா அவர் வந்து உங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து அவர் யாருன்னு தெரியல. யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. உலகநாயகன் அவரை போய் தெரியாம இருக்க முடியுமா? அவர் இவ்வளவு பெரிய இது அவரை தெரியாம இருக்க முடியாது. அந்த சூட்டு கோட்ல பார்த்தோன்னே எனக்கு புரியல. அதுதான் சார் ரொம்ப கியூட்டா சமாளிக்கிறீங்க. ஆனா கதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சார் அது வந்து டபுள் அவார்ட் மாதிரி இல்லையா? பத்மபூஷன் வாங்க போனப்ப இன்னொரு பத்மபூஷன் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. சூப்பர், வெரி நைஸ். அண்ட் கண்டிப்பா நாங்க சொல்லி ஆகணும். இதே மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சார். நிறைய சின்ன கதைகள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? யோசிச்சுட்டு இருங்க. ஓகே, நாளைக்கும் கேட்போம் உங்ககிட்ட. நாளைக்கும் கேட்போம் அப்படின்னா உங்களையும் நாங்க நாளைக்கு தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நாங்க ஷட்டரை மூடுறோம். We'll see you tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Vishnu and the entire Super Singer family on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Thank you. Good night.